மக்களே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். நான் இப்படி தான் வைப்போம். எங்கள் வீட்டில் அடுப்பு பற்ற வச்சுக்குவோம், வானல் வச்சுக்குவோம். இந்த கண்டியால் 3-4 கரண்டி எண்ணெய் வச்சுக்குவோம். 1 2 3 4. ஏன்னா புளி குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ புளி குழம்புக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டால், நான் இந்த ஸ்பூனால் தான் எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூனு வெந்தயம், 1/2 ஸ்பூனு சீரகம், 1/2 ஸ்பூனு சோம்பு, இது கொத்தமல்லி தழை ஒரு 20 கிராம் இருக்கும். மிளகாய் ஒரு 4 வரமிளகாய், ஒரு 6 பல் பூண்டு, கருவேப்பிலை ஒரு கீரை, வெங்காயம் பெரிய வெங்காயம் 1, புளி வந்து ஒரு 20 கிராம் இருக்கும். இதுதான் மக்களே இதுக்கு தேவையான பொருள். இப்போ ஆரம்பிக்கலாம். என்ன சூடாகுது. எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் வைப்போம் புளி குழம்பு. அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போட போகிறேன். கடுகு போட்டேன். கடுகு போட்டோம். நான் வந்து அந்த சீரகம் வெந்தயம் இதெல்லாம் போட்டுருவேன். ஸ்லோவில் வச்சுருவேன். ஸ்லோவில் வச்சு அதை வச்சுட்டு இருக்கு. காஞ்ச மிளகாய் போடுவேன். எங்கள் வீட்டில் வதக்கிற துடுப்பு தான், அதெல்லாம் நான் வதக்குறோம். லைட்டாக அந்த மிளகாய் வாசனை வரும், காரம் நெடி. அப்போ நம்ம என்ன பண்ணோம், வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டோம்னா உப்பு லைட்டாக வதக்குறதுக்கு உப்பு போட்டால் தான் வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். இதில் தக்காளி சேர்க்க வேண்டிய வேலை கிடையாது. நாங்கள் தக்காளி சேர்க்க மாட்டோம். தக்காளி சேர்க்காத செஞ்சால் தான் இது ஒரு டேஸ்ட் இருக்கும். இது ஒரு விதமான டேஸ்ட். தக்காளி சேர்த்தோம்னா அதோட டேஸ்ட் வந்து மாறிடும். வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கு வதக்கும் பாருங்க, அந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு இந்த கருவேப்பிலையும் பூண்டையும் நம்ம அதில் போட்டுக்கணும்.
அந்த மிளகு, சாரி, சீரகம், சோம்பு, வெந்தயம், அந்த காஞ்ச மிளகாய், வெங்காயம், அதோட எசன்ஸ் அப்படியே அது வரணும். இந்த கருவேப்பிலை, பூண்டு போட்டது நம்ம வதக்கணும். சும்மா கொஞ்ச நேரம். அடுத்து வந்து இந்த கொத்தமல்லி தழை. அடுப்பு வந்து ஸ்லோவில் தான் இருக்கும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல புளி, அதை வந்து ஊற்றணும். நம்ம வந்து மிளகாய், வர மிளகாய் வந்து கூடுதலாக போடுவோம். அதனால் வந்து இதில் மிளகாத்தூள் திட்டமாக பண்ணணும். நான் வந்து 4 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு வைக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அதாவது குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். அதே மாதிரி மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன். இந்த புளி நம்ம போடுறோம்ல, நம்ம சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து கெடுதல் வராது இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள். இப்போ என்ன பண்ணுறோம், அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுறோம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருக்கோம். ஸ்லோவிலே கொதிக்கணும் மக்களே. கொதிக்க அந்த அப்படியே அந்த எசன்ஸ் இறங்கி இந்த குழம்பு சாப்பிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் பெரியவங்க முதல் குழந்தை வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படியே மூடி விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். குழம்பு ஸ்லோவிலே 5 நிமிஷமாக கொதிக்குது. எப்படி இருக்கு பாருங்க. ஸ்லோவிலே கொதிச்சுன்னா அந்த எல்லாம் அந்த எசன்ஸ்லாம் அப்படியே அதில் இந்த கொத்தமல்லி இந்த இதெல்லாம் வந்து அவ்வளோதான் மக்களே. இப்போ ஸ்கூலுக்கு பசங்களுக்கு சாப்பாடு கட்டணும்னா கொஞ்சம் மல்லாட்டை பயிறு, கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கின்னு இதை கொஞ்சம் ஒரு கரண்டி குழம்பு ஊற்றி கலந்து சாப்பாடு கட்டி ஸ்கூலுக்கு கொடுத்தாங்க. நல்லா இருக்கும் மக்களே. எங்களுக்கு பிடிச்சிருக்குது. நாங்கள் இப்படி தான் வைக்கிறோம். எங்கள் வீட்டில் எங்கள் பசங்களாம் சாப்பிட்றாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மக்களே.